நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாங்களோடு பேசலாம். சார் வணக்கம். கமர்ஷியல் பீகார் தேர்தல் முடிவுகள் இந்தியாவையே ஒரு மிகப்பெரிய அதிர்வலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஏன்னா கருத்து கணிப்புகளையும் தாண்டி எகிரி முடிவுகள் வந்திருந்தன. அடுத்தது தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. என்ன இப்ப கேள்வின்னா, பீகார் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா அப்படின்றது எப்படி பாக்குறீங்க இந்த கேள்வி? பீகார் முடிவுகள்னா அதோட அர்த்தம் அதிகாரத்துல இருக்க கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருது. அதுதான் பீகார் முடிவுகள் தமிழகத்தில் எதிரொலிக்குமான்னா அது பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. காங்கிரஸுக்கு வாய்ஸ் இல்லைன்னா திமுக சீட்டை குறைச்சிடும் அப்படின்லாம் புரிஞ்சுக்கணும். அது கிடையாது. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமானா அதுக்கு ஒரே ஒரு அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதிகாரத்தில் இருக்க கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருது. அவங்களும் மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இவங்களும் நிறைய மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறாங்க. இன்னமும் கூட செயல்படுத்தலாம். உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் அவங்க கொடுத்தாங்க. 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தொழில் செய்யலாம். அதிகபட்சம் 2 லட்சம் வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா, அதுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் ஆட்சிக்கு வந்தோம்னா நீங்கள் சிறு தொழில் செய்யறதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வரைவு திட்டத்தை கொடுங்க, நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காசு கொடுக்குறோம். நாங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த தொழிலும் பண்ண விருப்பம் இல்லைன்னா 10,000 ரூபாய் அப்படியே வச்சுக்கலான்ட்டாங்க. இது அப்பட்டமான ஒரு கையூட்டு. உலகத்தில் எங்கேயுமே 2 லட்சம் ரூபாய்க்கு நான் கடன் கொடுக்குறேன்னு ஒரு தனியார் நிறுவனமோ அரசோ சொல்லிட்டு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, மிச்சம் இருக்க 1,90,000 நீங்கள் திட்ட வரையறை கொடுத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற சிறு தொழிலுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம்னு சொன்னாங்கன்னா, அதோட அர்த்தம் நீ வாங்கின 10,000 ப்ளூ பிரிண்ட் கொடுக்கலன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கலன்னா நீ திரும்ப கொடுக்கணும். அதானே நான் சொல்றது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, உலக நடைமுறை என்ன? நீங்கள் ஒரு தனியார் நிறுவனம் நடத்துறீங்க, எல்லாரும் அப்படிதான் புரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் அப்படிதான். அரசாங்கமோ தனியார் நிறுவனமோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை கிட்ட போய் 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் அட்வான்ஸ். இப்போ சிறு தொழில் நடத்துகிறாங்க, சுய உதவி குழுக்கள் நடக்குது. இப்படி வச்சுப்போம், ஒரு சுய உதவி குழுக்களில் 200 பெண்கள் இருக்காங்க. 200 பெண்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் சுய தொழில் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து கொண்டுவாங்க. தேனீ வளர்ப்பு, அல்லது ஒரு சிறிய அளவில் தையலகம் தொடங்குறது, அல்லது சிறிய அளவில் உணவகம் நடத்துறது, ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தேன். நாங்கள் உங்களுக்கு மிச்சம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், முன்பணமும் 10,000 வாங்கிக்கோங்க. உங்களால் தொழில் பண்ணலைன்னா பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு சிறு தொழில் பண்ண விருப்பம் இல்லைன்னா இந்த 10,000 அப்படியே வச்சுக்கோங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது அரசு கொடுக்குதுன்னா, தனியார் கொடுக்குதுன்னா அவனுக்கே ஒரு நோக்கம் இருக்கும். ஃப்ரீ லஞ்சஸ்ன்னு எதுவுமே கிடையாது, கவர்மெண்ட்டே இதை பண்ணுது. 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி ஸ்கீமை ஏன் தமிழ்நாட்டில் திமுக செய்யக்கூடாது? பொங்கலுக்கு கொடுத்துருவாங்க காசு. பொங்கலுக்கு நான் சொல்கிறேன், இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்க கொடுக்கல. 2021 மே மாதம் அதிகாரத்துக்கு வந்தாங்க ஆட்சிக்கு. 2023 செப்டம்பரில் தான் கொடுத்தாங்க இல்லையா? 60 மாதங்கள் கொடுக்க வேண்டியது 27 மாதங்கள் அவங்க கொடுக்கல. 5 ஆண்டு டைம் இருக்கு. 5 ஆண்டு டைம் இருக்கு. இப்போ இந்த 27 மாதங்கள் கொடுக்காததுல ஒரு 10 மாசத்தை முன் தொகையா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், 10,000 ரூபாய் 1 கோடி பெண்களுக்குன்னு பொங்கலுக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பொங்கலோ பொங்கல் எதிர்கட்சிகளுக்கு. நீங்களே ஐடியா கொடுக்குறீங்க. இல்ல, ஏன் செய்யக்கூடாதுன்ற, செஞ்சா என்ன தப்புன்ற. இது மட்டுமே தான் பீகார் தேர்தல் முடிவு. வர அது மட்டுமே இல்லை. அதுக்கு முன்னால 20 ஆண்டுகளாக பெண்கள் மத்தியில நிதிஷுக்கு இருந்த செல்வாக்கு. உதாரணத்துக்கு 2005 ஒரு ஆட்சிக்கு வந்தப்ப 90லேருந்து 2005 வரைக்கும் லாலு பிரசாத் யாதவோட காட்டாட்சி அங்க நடத்திய அட்டுழியங்கள், கொத்தாக மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். 100-120 பேர்னு தலித்துகள் கொல்லப்பட்டார்கள், குறிப்பிட்ட ஜாதியினர் கொல்லப்பட்டார்கள். 98-99 ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது. 2005 நிதிஷ் வந்தோடனே பெண் குழந்தைகளை குறி வச்சு அவர் இலவச சைக்கிள் திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தார். அது எவ்வளவோ பெரிய அளவில் பெண் குழந்தைகளோட கல்வியை உறுதிப்படுத்துது. 10ஆம் கிளாஸோட படிப்பு நிறுத்துற குழந்தைங்க +2 வரைக்கும் போக உதவுச்சு. அதன் பிறகு 12 லட்சம் சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கு. அதன் பிறகு சாலை வசதிகளை மேம்படுத்தினது, மதுவிலக்கு, கடைசியாக கொடுத்தது 10,000. அது மட்டுமே காரணம் இல்லை, ஆனால் அது ஒரு முக்கிய காரணம். 10,000 மட்டுமே காரணம் இல்லை, ஆனால் அது ஒரு முக்கிய காரணம். சொலையா தன்னுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் விழுதுன்னா 1.25 கோடி பெண்கள். அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரியான ஒரு ஸ்கீமை ஏன் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தக்கூடாது? அது 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு கொடுத்த முன்பணம். இது அப்படி இல்லை. நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் நாங்கள் வந்தவுடன் ஆட்சிக்கு கொடுப்போம் என்று. எங்களால் வந்தவுடன் கொடுக்க முடியவில்லை. நாங்கள் 23 மாதங்கள் 27 மாதங்கள் கொடுக்காமல் விட்டிருக்கிறோம். அதை சரி செய்வதற்கு ஒரு 10 மாதங்களை இப்போது கொடுக்குறோம். மீதி 17 மாதங்களை ஆட்சிக்கு வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதி கொண்டிருக்கிறோம். கொடுக்காததற்காக நாங்கள் என்னால் தூங்க முடியவில்லை, கொடுத்த வாக்குறுதியை நம்பி பெண்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்லி
திமுக ஒரு 1 கோடி பெண்களுக்கு இப்ப கொடுக்குறாங்க. 1 கோடி பெண்களுக்கு இந்த நிலுவைத் தொகை இருக்கு இல்லையா, 27 மாதங்கள். அதுல ஒரு 10 மாதங்கள் 10,000 ரூபாய். இல்ல நீங்க கணிப்புல சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு எதுவும் ஐயா, நான் தகவல் சொல்றதை தகவல் எதுவும் கிடைச்சதா? 10,000 1 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் நாங்கள், இது வந்து கையூட்டு கிடையாது, அல்லது பீகார் மாதிரி நீங்க 2 லட்சம் கடன் வாங்குறதுக்கான முன்பணம் கிடையாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, உங்களோட உரிமை தொகை, அதோட பேரே உரிமை தொகை. நாங்கள் வந்து யாரையும் துரோகம் செய்ய மாட்டோம். அதனால நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோம். எங்களுக்கு 27 மாதங்கள் வந்து நிலுவைத் தொகை இருக்கிறது. ஒரு 10 மாதத்தை நாங்கள் இப்போது கொடுக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடன் மீதி பணத்தையும் நாங்கள் கொடுப்போம். 1 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாயை திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா அதை எப்படி நீங்கள் எதிர்க்க முடியும்? ஏன்னா கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் நிறைவேற்றுறோம், புதுசா எதுவும் செய்யல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டங்கள் வருதுன்னு வச்சு அப்படி நடந்தால் தமிழ்நாட்டிலும் இப்படிப்பட்ட புரிதலை ஏற்படுத்தி கொண்டு முடிவுகள் இப்படி மாற வாய்ப்பு இருக்கா? தாராளமா. அப்படி ஒருவேளை நடந்ததுன்னா பீகார் முடிவுகள் தான். இங்க பீகார் முடிவுன்றது என்ன, அதை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பீகார் முடிவு தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா, பீகார் முடிவு தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா, பீகார் முடிவு தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா, கிளிப்புள்ள மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. பீகார் முடிவுன்றது இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிறது பீகார் முடிவுன்றது. நீங்க சொல்றீங்கல்ல, இத மோசடின்ற பேர்லயே வச்சுக்கிட்டா கூட அது வெளிப்படையான மோசடி, மறைமுக மோசடி ஒண்ணு இருக்கு. ஓட்டு வந்து இது எல்லாமே போட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே அடிச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இல்லை. வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துபவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். நான் உங்களை கேட்கறது மறுபடியும், பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் எதிரொலிக்குமானா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, அதை சொல்லுங்க. பாஜகவுக்கு ஒரு மெகா வெற்றி. ஆமா, பாஜக கூட்டணிக்கு ஒரு மெகா வெற்றி. இங்க பாஜக அங்கம் வகிக்கிறது, இந்த பாஜக கூட்டணிக்கு ஒரு மெகா வெற்றி கிடைக்குமா? தப்பான புரிதல். அங்க இருக்கிறது அதிகாரத்தில் இருக்க கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மாதிரி இங்க அதிகாரத்தில் இருக்க கட்சி வெற்றி பெறலாம். மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி அந்த செல்வாக்கை பயன்படுத்தி மத்திய கொண்டு வராதீங்க, குழப்பிக்காதீங்க, இஷ்டத்துக்கு பேசாதீங்க. பீகார் வெற்றி இங்க எதிரொலிக்குமானா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, துல்லியமா சொல்லுங்க. அதுதான் நீங்க சொன்ன பதிலுக்கான அந்த கேள்வி தான் முன்னாடி கேட்டோம். பீகார்ல பிஜேபி கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருக்கு. தமிழ்நாட்டிலும் அந்த ஒரு காலம் பிஜேபி கூட்டணின்னு சொல்லாதீங்க, மாநிலத்தை ஆளும் கூட்டணி. அதுதானுங்க நீங்க சொல்லணும். இஷ்டம் போல வளைச்சு ஏன் பேசுறீங்க? இங்க அமித்ஷா அப்படிதான் சார் சொல்லிட்டு போறாரு. அமித்ஷா பேசுறது விடுங்க. பீகார் வெற்றி இங்க எதிரொலிக்குமானா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? திரும்பவும் கேட்கிறேன். பீகாரில் பாஜக வெற்றின்னு எடுத்துக்கணுமா, மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியின் வெற்றின்னு எடுத்துக்கணும்? பிஜேபி தான் மெஜாரிட்டி வந்திருக்கு. அதுதாங்க, மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியா பிஜேபியோட வெற்றியா? அவங்க முதலமைச்சர பதவி வைக்கிறதால ஆளக்கூடிய கட்சி. அதை தான் நான் சொல்ல வரேன். இன்கம்பென்ட் கவர்மெண்ட் பதவிக்கு வந்திருக்கு. அப்படின்னா இங்க இன்கம்பென்ட் கவர்மெண்ட் பதவியில் இருக்க திமுக கவர்மெண்ட் மறுபடியும் ஆட்சி வரப்போகுது. ட்விஸ்ட் பண்ணி புரிய வைக்கிற மாதிரி இல்லைங்க. எல்லாரும் வந்து பீகார் தேர்தல் இங்க எதிரொலிக்குமானா பிஜேபி ஜெயிக்கணும், அங்க ஆளுங்கட்சி இங்க எதிர்கட்சி பிஜேபி. அந்த புரிதலே தப்பு இல்ல. இல்ல ஒரு கட்சியா பார்க்க முடியாது. நம்ம அதிகாரத்துல இருக்கவங்க மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியா. இப்போ இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்தது, இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் பிஜேபி எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அந்த அளவுக்கு மோடி வேவ் அதிகமாயிருக்கு. அந்த அளவுக்கு பாஜக மீதான அக்செப்டன்ஸ் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி அங்க ஒரு அலை வந்திருக்கு இல்லைங்களா, அந்த அலை தமிழ்நாட்டிலும் வருமா அப்படின்ற கேள்வி. இல்ல, நான் அப்படி புரிஞ்சுக்கல. பீகார் தேர்தலோட வெற்றி என்பதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, அதிகாரத்தில் இருப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், அது பிஜேபி வெற்றி பெறுகிறது என்பது தவறான பார்வை. யார் அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க அதிகாரத்துல இருக்க என்டிஏ ஜெயிக்குதுன்னா இங்க அதிகாரத்துல இருக்க திமுக கூட்டணி ஜெயிக்குது. அங்க எதிர்கட்சி பலவீனமா இருந்ததா? அங்க வந்து எதிர்கட்சி இப்ப பலவீனமா மாறி இருக்குது, ஸ்வீப் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த 10,000 ரூபாய் குறைச்சு மதிப்பிடாதீங்க. 10,000 ரூபாய் மட்டுமா காரணம்ன்றீங்க? 10,000 ரூபாய் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சராசரி வருமானம், மாத வருமானம் இந்தியாவில எல்லா மாநிலங்களையும் எவ்வளவுன்னா 26,000 ரூபாய். பீகார்ல எவ்வளவு தெரியுமா? 5,000 ரூபாய். சொல்லனா வறுமையில இருக்கக்கூடிய மாநிலம். அவங்களுக்கு 10,000 லட்சம் மாதிரி மிகப்பெரிய அமௌண்ட் சார், மிகப்பெரிய அமௌண்ட். மாத வருமானம், சராசரி மாத வருமானம் இந்திய மாநிலங்களோட சராசரி மாத வருமானம் ஒரு குடும்பம் 26,000. பீகாரோட வருமானம் 5,000. அங்க 10,000 ரூபாய் போட்டிருக்கான். ரொம்ப படிச்சவங்களே கூட அந்த 10,000 ஜெயிக்கின்றாங்க. ரொம்ப தவறான பார்வை. அந்த வெற்றிக்கு 10,000 ரூபாய் மாபெரும் பங்களிப்பை செய்திருக்கிறது. பீகார்ல மாத வருமானம் 5,000 ரூபாய் இருக்கக்கூடிய மாநிலத்துல 10,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு வங்கி கணக்குக்கு வருதுன்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தான் தெரியும். ஆகவே பீகார் உதாரணம் என்று நாம் சொல்லும் பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியின் வெற்றி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை பிஜேபி XYZ என்று பார்க்க வேண்டும். இதை நான் இப்படி கேட்கிறேன், இப்ப ஆளும் தரப்பின் வெற்றியே ஒரு உதாரணமா எடுக்கிறாங்க. அதே மாதிரி தோல்வியின் நிலை எப்படி பாக்குறீங்க? அங்க எதிர்கட்சி எப்படி இருக்கு? அதே பிழை, அதே நிலை தமிழ்நாட்டிலும் இருக்கா?
இது அடுத்து வரும் காலங்களில் வந்து அங்க விஜய் ஃபேக்டர் ஒன்று மாதிரி, அங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரி இங்க விஜய் ஃபேக்டர். பட் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன்னா, இன்கம்பண்ட் கவர்மெண்ட்ஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு, அலைன்ஸ் ரொம்ப சாலிடா அங்க வந்து ஒரு எல்லா ஜாதியையும் ஒன்று சேர்த்த மாதிரி இங்க எல்லா கட்சியையும், குட்டி குட்டி கட்சிகள், சாதி அமைப்புகள் எல்லாம் ஸ்டாலின் ஒன்று சேர்த்தாருன்னா, ப்ளஸ் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நலத்திட்ட உதவி. இப்போ நான் சொன்னல, அவங்க 10,000 ரூபாய் கொடுத்தாம இவங்க 10,000 ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை குறை சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது. 10,000 கோடி தானே மாநில அரசு நினைச்சா 10,000 கோடி திரட்ட முடியும். அதை இன்னொன்று அவங்களாவது வந்து நீ 2 லட்சம் கோடிக்கான முன்பணம், இது அப்படிலாம் இல்லை, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்கள் திரும்ப கொடுக்குறோம், ஜனவரி பொங்கலுக்கு சேர்த்து கொடுத்துட்டு போயிடுறோம். இல்ல, நான் ஒன்னு துல்லியமா கேட்க விரும்புறேன். பீகார்ல இப்போ இருந்த வந்திருக்கக்கூடிய முடிவுகள் களம் திடீரென மாறியதால் வந்ததா, இல்ல கிராஜுவலா அப்படிதான் வந்துகிட்டு இருந்ததா? இல்ல, கிராஜுவலா வந்துட்டு இருக்குது. இந்த மக்களோட தீர்ப்பை எஸ்ஐஆரால அது வந்தது, மோசடி பண்ணிட்டாங்க. ஒரு காலத்துல இவிஎம் குறை சொன்னாங்க, இப்ப எஸ்ஐஆர் குறை சொல்றாங்க. எஸ்ஐஆர்ல பாதிப்புகள் இருக்குன்றதை நான் மறுக்கல. ஆனா இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து எஸ்ஐஆரால தான் ஜெயிச்சாங்கன்றது வந்து வாக்களித்த மக்களை இழிவுபடுத்தக்கூடியது என்பது என்னுடைய கருத்து. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேர்தல் முடிவு வந்துன்னா நாங்க ஏத்துப்போம், எங்களுக்கு பிடிக்காத மாதிரி வந்ததுன்னா இவிஎம்னு குறை சொல்லுவோம், காசு கொடுத்துட்டானுவோம். இல்ல எஸ்ஐஆர் என்பது வந்து ஜனநாயகத்தை மதிக்காத, வாக்களித்த மக்களை மதிக்காதவர்களின் மனப்பாங்கு, அனுபவம், கருத்து என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சி மேல நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. அங்க காங்கிரஸ் கட்சி சரியா இல்ல, காங்கிரஸ் கட்சி அந்த இதுல இல்ல, ராகுல் காந்தி இங்க ஐரோப்பாவில் இருந்தார், எலெக்ஷன் டைம்ல, ரிசல்ட் டைம்ல இருந்து எதிர்கட்சிகள் சரியா உழைக்கலையோ? மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் ஓகே 61 நின்று 6 ஜெயிச்சாங்க, இவங்க 26 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதையும் எவனுமே பேச மாட்டேன்றான். எல்லா பழியும் தூக்கி ஏன் காங்கிரஸ் மேல போடுறானுங்க? போய் தனியா நிக்க வேண்டியதானே. அப்படி காங்கிரஸ் குறை சொல்றவனுங்க யாரா இருந்தாலும் கூட்டு பொறுப்பு தானேங்க அது. தேஜஸ்வி யாதவ் தானே வந்து அவங்க பெரிய அப்பா டக்கர், அவரு குடும்பத்துக்குள்ளே அடிதடி, சொந்த தங்கச்சி வந்து என் செருப்பால எங்க அண்ணன் அடிக்க வந்தாருன்றா, என்ன எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்கன்றா சொந்த தங்கச்சி சொல்றா. குடும்பம் லல்லு பிரசாத் யாதவ் குடும்பம் நடுத்தருவில் சந்தி சிரிக்குது இன்னைக்கு. மறந்துடாதீங்க, கால்நடை தீவன ஊழல் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஊழல்கள்ல ஒண்ணு. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுத்ததுல ஊழல் பண்ண கட்சி அது. இன்னும் பெரிய அவர் வந்து புரட்சியாளர், சமூக சீர்திருத்தவாதின்னு பேசுறதெல்லாம் அபத்தமானது லாலு பிரசாத் யாதவ். ஆகவே இது மக்களோட தீர்ப்பு. இது வந்து எதிர்கட்சிகள் குறை, ஆமா குறைதான். ராகுல் காந்தி 7 நாள் பிரச்சாரத்துக்கு அங்க போல, அதுக்கப்புறம் தான் அங்க போறாரு. எங்கெல்லாம் ஓட் சோரின்னு எந்த மாவட்டங்கள் வழியா அவர் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த இடத்துல எல்லாம் காங்கிரஸ் தோத்துருக்கு. ஓட் சோரி தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. 65 லட்சம் ஓட்டை நீக்கிட்டான ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் தலைகள் நின்று தண்ணி குடிச்சாங்கன்னா தேர்தலை நீங்க புறக்கணிச்சிருக்கணும். தேர்தலை ஏன் புறக்கணிக்கல? அதுதான் உண்மைன்னா அதை தவிர வேற எதையுமே பேசக்கூடாது. நீங்க என்ன பண்ணீங்க? 15 நாள் ஊர் ஊரா போய் தேர்தலில் ஓட் சோரின்னு பேசுனீங்க. அக்டோபர் 6ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வந்தோன்னா அதை பேசுறதே நிறுத்திட்டீங்க. இப்ப தோத்தோன்னா ஓட் சோரின்றீங்க. ஓட் சோரி தான் உனக்கு இஷ்யூனா நீ எதுக்கு போன தேர்தலுக்கு? தேர்தலை நீ புறக்கணிச்சிருக்கணும். 65 லட்சம் பேரை நீக்கிட்டு தேர்தல் நடத்துறான்னா அது தேர்தலே இல்லை. அப்ப எல்லாம் குளறுபடி. தோத்தோன்னா மறுபடியும் அதை எடுத்துக்கிற, தேர்தலில் நீ அதை பெருசா பேசல. ஆகவே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. காங்கிரஸை மட்டும் குறை சொல்லாத, கூட இருந்தவங்கள என்ன தெரியும். இதுல இன்னொன்னு, பிரசாந்த் கிஷோருடைய அந்த தோல்வி தமிழ்நாட்டுக்கு அது எதிர்பார்க்கப்பட்ட தோல்வி. எப்பயுமே வந்து வியூக வகுப்பாளர்கள் அரசியல்வாதிகள் அல்ல. கே பாலச்சந்தர் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த இயக்குனர். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் கமலஹாசனும் ரஜினிகாந்தும். ஆனா கே பாலச்சந்தரால ஒரு சிறந்த நடிகராக இருக்க முடியாது. பாரதி ராஜா ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர். கமல், ரஜினியோட வளர்ச்சியில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு. மற்ற சில நடிகர்களையும் அவர் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார், தமிழ் கூறும் நல்லுலகிற்கு. ஆனா பாலச்சந்திரால பாரதி ராஜாவார ஒரு சிறந்த இயக்குனராக வர முடியாது. ஒரு இயக்குனர் என்பவர் ஒரு நடிகனுக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளியில கொண்டு வருவார். அது போலதான் வியூக வகுப்பாளர்கள் ஒரு அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருந்து முதுகெலும்பாக இருந்து அவர்கள் உதவி செய்வார்கள். அட்வைசர்ஸ் லீடர்ஸ் ஆகும். இதை இப்படி எடுத்துக்கலாம். பிரசாந்த் கிஷோருடைய ஃபேஸ் வேல்யூக்கு கிடைச்ச தோல்வியா இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைச்ச தோல்வியா? இல்ல பிரசாந்த் கிஷோர் என்ற ஆளுமை வந்து அரசியல் தலைவராக இருப்பதற்கு தகுதியற்ற ஆளுமை. மேபி அவர் ஸ்ட்ராட்டஜியே நல்லா இருந்திருந்தாலும் அவருக்கு அதை தான் சொல்ல வரேன். ஒரு அட்வைசர் வந்து லீடர் ஆக முடியாது. 10 அட்வைசர் ஒரு லீடருக்கு இருப்பாங்க. ஆனா அந்த 10 அட்வைசரும் லீடர் ஆக முடியாது. சரி, இதை வச்சு விஜய்க்கு இது ஒரு டிமெரிட்டா பார்க்க முடியாது. விஜய்க்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. விஜய் வாஸ் நெவர் வியூக வகுப்பாளர். இல்ல நான் கேட்கறது, விஜய்க்கு ஒரு ஆலோசகரா பிரசாந்த் கிஷோர் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி இருக்காரு. அவருடைய வியூகம் பீகார்ல எடுபடலையே, தமிழ்நாட்டுல எப்படி எடுபடுன்ற ஒரு எனக்கு தெரியாது. அவர் வியூகம் வந்து விஜய்க்கு அவர் முதல்ல வியூக வகுப்பாளரா போக போறாருன்றதே ஊர்ஜிதமாக ஹெல்ப் பண்றேன்னு அவரே சொல்றாரு சார். அவர் சொன்னாருங்க. அபிஷியலா விஜய் அதை அங்கீகரிக்கலையே. அப்படியே இருந்தாலும் வியூக வகுப்பாளரா அவர் வெற்றி பெறலாம். திமுக 2021 யாரால ஜெயிச்சது? பிரசாந்த் கிஷோரால தான் ஜெயிச்சது.
அவ்வளவு பெரிய கட்சி 2020 மேல இருந்து 2021 மே வரைக்கும் 300 கோடி ரூபாய் கொடுத்து பிரசாந்த் கிஷோரை தான் வியூக வகுப்பாளரா வச்சிருந்தாங்க. அப்ப பிரசாந்த் கிஷோர் அப்ப உங்களுக்கு திறமசாலியா தெரியலையா? அதிகாரப்பூர்வமா பிரசாந்த் கிஷோர் திமுக வேலை செய்தார். திமுக கொடுத்த பிரஸ் ரிலீஸ் அது. அப்ப பிரசாந்த் கிஷோர் திமுகவோட வெற்றிக்கு பிரசாந்த் கிஷோர் முக்கிய காரணம் என்று சொன்னால் அதை யாரால் மறுக்க முடியுமா? அப்ப வியூக வகுப்பாளராக கடந்த காலங்களில் ஒரு நிரம்ப பேருக்கு வெற்றிக்கு உதவி இருக்கிறார். 2014 மோடியோட வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பங்காற்றியவர் பிரசாந்த் கிஷோர். அமரிந்தர் சிங்கோட வெற்றிக்கு பெரிய அளவில் பங்காற்றியவர் பிரசாந்த் கிஷோர். மம்தா பானர்ஜியின் வெற்றிக்கு பெரிய அளவில் பங்காற்றியவர் பிரசாந்த் கிஷோர். ஜெகன் ரெட்டிக்கு பங்காற்றியவர் பிரசாந்த் கிஷோர். மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு திமுகவின் வெற்றிக்கு 10 ஆண்டுகள் தோல்விக்கு பிறகு வெற்றிகரமாக அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு காரணம் பிரசாந்த் கிஷோர். ஒரு வியூக வகுப்பாளராக அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். பட் ஆஸ் அ லீடரா அவர் ஜீரோ. அது தெரிஞ்ச விஷயம் தான், புதுசா ஒன்றும் கிடையாது. ஆகவே விஜய்க்கு அவர் வியூக வகுப்பாளராக போனால் அவர் வெற்றியும் பெறலாம், தோல்வியும் அடையலாம். நமக்கு தெரியாது. பேலன்ஸ்டா சொல்றோம். ஆமா, அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா வியூக வகுப்பாளராக அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகங்க. நீங்க தேர்தலில் தோத்ததை வச்சு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எப்படி? விஜய்க்கு இருக்கிற ஒரு மாஸ் இமேஜ் பிரசாந்த் கிஷோரோட வியூகம் இப்படி பார்க்க முடியாதா? நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க சொல்லுங்க, வெளிப்படையா உங்க கேள்வி என்ன? ஏற்கனவே திமுகன்ற ஒரு பெரிய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பிரசாந்த் கிஷோர் சப்போர்ட் பண்ணி அது ஆட்சிக்கு வந்திருக்கு. பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு இமேஜ் இல்ல பெருசா. அவர் இமேஜ் இல்லாதனால வியூகமும் எடுபடல. இப்ப இங்க ஒரு மாஸ் இமேஜ் இருக்கு, விஜய்ன்ற ஒரு மாஸ் இமேஜ். இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோரோட வியூகம் திமுகவும் மிகப்பெரிய தலைவலியா இருக்குமா இருக்காது? அது எனக்கு தெரியாது. நீங்க இன்னமும் உங்க கேள்வியை ஷார்ப்பா கேட்கல. திரும்பவும் நான் சொல்றேன், வியூக வகுப்பாளரா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். அஸ் அ பாலிட்டிஷியன் அவரை விட்டுருங்க, அவர் ஜீரோ. அது தெரிஞ்ச விஷயம். நீங்க அவர் எடை போடுறது அஸ் அ வியூக வகுப்பாளராக தான் எடை போடணும். விஜய்க்கு அவர் வேலை செஞ்சா வியூக வகுப்பாளராக தான் எடை செய்வார், அரசியல்வாதியா வேலை செய்ய மாட்டார். புரியுது. ஆகவே பிரசாந்த் கிஷோர் இதுல வசை மாறி பொழிவது என்பது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் அவங்க அப்படி பேசுறாங்க. அவ்வளவு பேசக்கூடிய திமுக எதுக்கு பிரசாந்த் 50 ஆண்டு 75 ஆண்டு கால கட்சி, இந்தியாவோட நம்பர் 1 பிராந்திய கட்சி எதுக்கு பிரசாந்த் கிஷோரோட உதவியை நாடியது? அப்ப திமுகவோட வெற்றியில பிரசாந்த் கிஷோரோட பங்கு என்பது மறுக்க முடியாதது என்பதை மனசாட்சி உள்ள திமுக நண்பர்களை ஒப்புக்கொள்வார்கள். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் தோத்துட்டாருன்னு அவரை பத்தி வசைப்பாடுவது, ஏளனம் செய்வது, ஏகடியம் செய்வது என்பது என்னை பொறுத்தவரையில் முறையற்ற ஒரு செயல். இந்தியா முழுமைக்கும் மோடியை வீழ்த்தணுன்றதுக்காக இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒண்ணு நினைச்சாங்க. அந்த இந்தியா கூட்டணி மத்தியில் நடந்த தேர்தலிலும் பெரிய அளவு சோபிக்கல. மாநில தேர்தல்கள்லையும் தொடர்ந்து பின்னடைவே சந்திச்சுக்கிட்டு இருக்கு. மோடி எதிர்க்கவே முடியாத வேற. அப்படிலாம் இல்லை. மத்தியில ஓரளவு ஜெயிச்சாங்கல்ல. 99 சீட் வாங்கி எதிர்கட்சியா காங்கிரஸ் வந்திருக்குது. 303 இருந்த மோடியை 240 சுருக்கிட்டாங்கல்ல. இந்தியா கூட்டணி தேசிய அளவில் சாதித்திருக்கிறது. மாநில அளவில் பார்த்தா ஜம்மு காஷ்மீர்ல ஜெயிச்சிருக்காங்க, ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க, ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் தோத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்கு, நிறையவே இருக்கு, வாய்ப்பு இருக்கு. கர்நாடகால ஜெயிச்சாங்க. அது தேசிய அளவில் தான் இந்தியா கூட்டணி. மாநில அளவில் அதுக்கு பேர் கிடையாது. தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் திமுக கூட்டணி, பீகார்ல பேர் மகா கட்பந்தன், கர்நாடகால பேர் காங்கிரஸ் கூட்டணி. ஆகவே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பேர். அதுக்கு மாநில தேர்தல்கள் அது இந்தியா கூட்டணி கிடையாது. அது தேசிய அளவுல மட்டும்தான் அதுக்கு இந்தியா கூட்டணி என்று பெயர். பிஜேபி கட்சியின் இந்த அசுர வளர்ச்சி என்ன செய்தியை சொல்லுகிறது? இந்திய அரசியல் வலதுசாரி பக்கம், பெரும்பான்மை இந்துத்துவ பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்லுது. நீங்க சொல்லுங்க, நல்லதா இது? தவறுதான், நல்லது கிடையாது. ஆனா அப்படிதான் மக்கள் தீர்ப்பளிக்கிறாங்கன்னு போது நாம் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக அது நல்லது இல்லை, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, உண்மையாகவே பிஜேபி புடிச்சுதான் ஓட்டு போடுறாங்களா? வேற எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்ல திருட்டு ஓட்டுன்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க மக்கள் ஏமாந்துட்டாங்க, லைக் 10,000 கொடுத்ததுனால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. 10,000 கொடுத்ததால ஏமாந்துட்டாங்கன்னு நான் சொல்லலையே. நான் என்ன சொன்னேன்? இல்ல, மேபி நேர்மையற்ற முறையில் ஓட்டு. ஏன்னா அவங்க நியாயமா யோசிச்சு நல்ல தலைவரை பார்த்து ஓட்டு போடல. நல்ல தலைவன் யார் இருக்கா நீங்க நாட்டுல? திருடன்ல எந்த திருடன் பெஸ்ட்? ஏதோ 1-2 இருப்பாங்க சார். அது உங்கள் கணிப்பு. எந்த கட்சி? 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் குத்தா, இந்த கவுண்டமணி படம் இல்ல, 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, 10,000 ரூபாய்க்கு எத்தனை சைபர்மோ அது தெரியாம எத்தனை பேர் வாங்குறான்னு உனக்கு தெரியுமா? அந்த கதை தான் இது. ஏங்க 10,000 ரூபாய் கேம் சேஞ்சருங்க. 10,000 ரூபாய் ஒன்றும் நியூஸ் இல்லை, வேற சில விஷயங்கள்ன்றவங்க விஷயம் தெரியாம பேசுறாங்க. அது பீகார்ல எவ்வளவு பெரிய நியூஸ் தெரியும்? அந்த வறுமையோட அளவுகோல் என்ன தெரியுமா உங்களுக்கு? சோலையா வங்கி கணக்குல விழுதுங்க 10,000 ரூபாய். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தட் வாஸ் அ கேம் சேஞ்சர். நீ மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறதும் 10,000 ரூபாய் ஒட்டுமொத்தமா கொடுத்து அள்ளின்னு போட்டாங்க ஓட்டு. இனி பிஜேபி அசைக்கவே முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த அளவுக்கு பாருங்க, நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள், நத்திங் இஸ் இன்னெவிட்டபிள். ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு, யாருமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே சாஸ்வதம். அப்படிலாம் இல்லை. அப்படி முட்டாள்தனமானது. எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், ராஜாக்கள் வந்தார்கள், சர்வாதிகாரிகள் வந்தார்கள், மகாத்மாக்கள் வந்தார்கள், மபரும் தலைவர்கள் வந்தார்கள். எல்லாரும் கடைசியில ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனார்கள்.
மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேலே போவான். ரங்கராட்டனம் தான் இந்த அரசியல். எதுவும் நிரந்தரமல்ல, யாரும் நிரந்தரமல்ல. ஆகவே இன்றைக்கு மக்கள் ஏன் மோடியை வாக்களிக்கிறார்கள், பிஜேபிக்கு வாக்களிக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். மதசார்பற்ற சக்திகள் சிந்திக்க வேண்டும். ஒரு பக்கம் குடும்ப அரசியல் பண்ணுவீங்க, வாரிசு அரசியல் பண்ணுவீங்க, லஞ்ச லாவண்யம் பண்ணுவீங்க, கேட்டா மதவாதம் தான் பெரிய ஆபத்து அப்படின்னுவீங்க. இந்த பக்கம் கொள்ளையடிப்பீங்க. அவ எப்படி உங்களை மக்கள் ஏத்துப்பாங்க? ஊழல் இருந்து பிரச்சனையே கிடையாது, மதவாதம் தான் பிரச்சனைன்னு இந்த பக்கம் கொள்ளையடிப்பீங்க, நீங்க குடும்ப அரசியல் பண்ணுவீங்க. மக்கள் உங்களை எப்படி ஏத்துப்பாங்க? யோசிக்கணும். இது குறித்து மக்கள் யோசிக்கணும். அதனால இது ஒரு சைக்கிள். மேலே இருக்கும், கீழே, கீழே இருக்கும், மேலே. மாற்றவே முடியாது, ஆட்ட முடியாது, அசைக்க முட்டாள்தனமானதுதான். எதுவும் நிரந்தரமல்ல, யாரும் நிரந்தரமல்ல. எதுவும் சாஸ்வதமல்ல, யாரும் சாஸ்வதமல்ல. அதனால வந்து இது கால சக்கரத்துல மேலே இருக்கும் கீழே, கீழே இருக்கும் மேலேயும் தான் போகும். தங்கள் தகுதிக்கேற்ற தலைவர்களை தான் மக்கள் பெறுகிறார்கள். பிஜேபி எதிர்க்கணும்னா அதுக்கு ஒரு யோகியதை வேணும். மோடியை எதிர்க்கிறோன்னா அதுக்கு ஒரு யோகியதை வேணும். நாங்கள் கொள்ளடிப்போம், வாரிசு அரசியல் பண்ணுவோம், எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை சொல்லு, இந்தியா பூரா சொல்றேன். அப்பா புள்ள, புள்ளைக்கு புள்ள, புள்ளைக்கு புள்ள, அம்மா பொண்ணு மருமக, அப்புறம் புள்ள புள்ளைக்கு. எல்லா மக்கள் மத்தியில ஒரு பெரிய வெறுப்பு அந்த மாதிரி தெரியலையே, ஏத்துக்கிறாங்க மக்கள், அப்படிதான் பார்க்கணும். அதனாலதான் பிஜேபி ஓட்டு போடுறோம். வசதியா யோசிக்காதீங்க. ஏன் பிஜேபி ஓட்டு போடுறோம்? தமிழ்நாட்டுல சொல்றேன், யோசிங்க. மாத்தி மாத்தி பேசாதீங்க. கோல் போஸ்ட்டை மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நான் வாயில வார்த்தை வைக்க முடியும். ஏன் பிஜேபி வளரணும்? இதனால தான் பிஜேபி. உண்மையான ஜனநாயகன்றது என்ன? இன்னைக்கு கட்சியில வந்தவனுக்கு எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் வந்தவன் கட்சியில் உழைக்கிறான்னா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும். எந்த கட்சியில் கொடுக்கலாம்? வாரிசு மட்டும்தானே எங்கள் அளவுகோல இருக்குது. எத்தனை மந்திரி புள்ள எம்பி, எத்தனை எம்பி புள்ள மந்திரி? அப்போ இவ்வளோதையும் நீங்கள் பண்ணிட்டு பிஜேபி ஏன் பிஜேபி வளருது? இன்னைக்கு வாரிசு அரசியல் மிக குறைவாக இருக்க கட்சி பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சி. உடனே பிஜேபியில் 238 பேர் இருக்கான், லிஸ்ட் தலைமையில் இருக்கானா? அது மற்ற கட்சிகள் இருக்கவங்க வரானா? சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகளில் வாரிசு இருக்காது. அது நல்ல சித்தாந்தமோ கெட்ட சித்தாந்தம். கம்யூனிஸ்ட் கட்சியில் வாரிசு கிடையாது. ஆர்எஸ்எஸ் வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்ற கட்சிகளில் வாரிசு குறைஞ்ச அளவில் இருக்கும். ஏன் வளர்றான்னு பார்க்கணும். திரும்ப திரும்ப வளர்றான்னா ஏன் வளரணும்? ஒன்றுமே இல்லாமல வந்துடுவான் ஒருத்தன். திரும்ப திரும்ப மக்கள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்களுக்கு அவங்க மேலே ஏதோ ஒரு நல்லது செய்யாமல் வந்துடுவானா, அல்லது ஏதோ ஒரு ஈர்ப்பு இல்லாமல் வந்துடுவானா? அவங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மக்களுக்கு புரியலையோ அந்த சைட்ல இருக்க. இது அடுத்த வார்த்தை, கேவலமான வார்த்தை. மக்களை எனக்கு ஓட்டு போட்டா மக்களுக்கு புரியுது, எனக்கு பிடிக்காதவங்க ஓட்டு போட்டா மக்களுக்கு இல்ல சார். இப்ப அயோக்கியர்களின் வாசகம் அது. இல்ல நம்மளே சொல்லுவோம். இப்ப அயோக்கியர்கள் இல்ல, நீங்களே சொல்லுவீங்க மக்களுக்கு புரியவில்லை என்பது அயோக்கியர்களின் வாசகம். எனக்கு பிடிச்சா ஓட்டு போட்டா மக்களுக்கு பகுத்தறிவு இருக்குது, எனக்கு பிடிக்காதவனுக்கு ஓட்டு போட்டா அவன் சோத்தால் அடிச்ச பின்தான் இல்ல மக்களுக்கு புரியல, 10,000 ரூபாய் வாங்கிட்டான் ஓட்டு போட்டான்றது. இல்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க பிஜேபி துடைத்து தூக்கி எறியப்பட வேண்டிய வச்சு கட்சி தமிழ்நாட்டுல. இது இன்னமும் சொல்றேன், அது என்னுடைய மதவாத கட்சி, அது என்னுடைய கருத்து. இது வேற, களம் வேற. ஓட்டு போடுறவனெல்லாம் நான் தூக்கி எறியணும் எங்கேயுமே சொல்லலையே. சித்தாந்த ரீதியா அவனை முறியடிக்கணும்னு சொன்னேன். பிஜேபியை தூக்கி எறியணும்ன்றது அரசியல் ரீதியா மக்கள் மனங்களை மாற்றி. ஆனா இப்போ ஓட்டு போடுறவனை போய் நான் அயோக்கியன்னு சொல்றதும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றதும், நான் அயோக்கியனா இருந்தா தான் அந்த வார்த்தை வரும். ஓகே, பிஜேபி ஓட்டு போடுறவங்களாம் அயோக்கியன்னா நான் அயோக்கியன்னு அர்த்தம். அதை சொல்றேன், நான் தான் அயோக்கியம். மக்களை இழிவுபடுத்துறோம்னா அப்படி பேசுவோம். அப்ப ஜனநாயகத்தை நீ கொடுக்குற மரியாதைன்றது என்ன? மக்கள் ஓட்டு போட்டு தானடா அவன் தேர்ந்தெடுக்கிறான். திரும்ப திரும்ப ஓட்டு போடுறவனை இழிவுபடுத்துறதுன்றது அயோக்கியர்களில் இல்ல விமர்சிக்க ஒரு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் விமர்சனம் வேற, ஓட்டு போடுறவனா முட்டாளுன்னு சொல்றது வேற. நான் புரிதல் இல்லைன்னு சொன்னேன். அதுவே அயோக்கியத்தனமான வார்த்தைன்னா உனக்கு என்ன பெருசா புரிஞ்சிச்சு? பிஜேபிக்கு எதிரான கட்சிகள்லாம் ஓகியமா? இன்னைக்கு ஓகிய சீலர்களா இவங்கெல்லாம்? இவங்க ஓகியனா இருந்தா அவன் ஏன் வரான்? நான் உடனே ஒண்ணு கேட்கறேன். பிஜேபி ஆபத்தான கட்சி, வரக்கூடாத கட்சி, அவர்கள் மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும், ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும், ஜனநாயக பாதையில் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எனக்கு மாற்று கருத்து இல்லை, அதான் என் கருத்தும். ஆனால் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்களா, அது ஏன் நான் பார்க்கணும். ஏன்னா பிஜேபி எதிர்க்கிறவனா ஓகேனா இல்லை. இல்ல ஒரு ஊழல் பொதுப்படையா இருக்கு சார், ஊழல் இருக்கு. இந்த சித்தாந்தம்ன்றது பெரிய ஆபத்து இல்லை. இங்க சமூக நீதி சமத்துவம் அப்படின்ற ஒரு, அதாவது ஊழலுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு எல்லா சமூக நீதின்ற கோர்வையை வச்சுக்கிட்டு எல்லா அட்டுவையும் நீங்க பண்ணுவீங்க. மக்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல காசு கொடுக்காம இன்னைக்கு காரியம் நடக்குது? எந்த கட்சியில இன்னைக்கு வாரிசு இல்லாம நீ மேல வர முடியும்? அட்டா போட்டு கொடுத்தாச்சுல. குறுநில மன்னர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்றாங்க எல்லா கட்சியிலையும். அப்புறம் பிஜேபி வளரும். நீ ஓகேனா இருந்தா அதையும் வளரப்போகுது. வெரி சிம்பிள். நிறைவா ஒரு கேள்வி சார். தமிழ்நாட்டுல முன்னாடி ஒரு கேள்வி கேட்ட பீகார்ல கிராஜுவலா வளர்ந்துகிட்டு இருந்தது, அதே நிலை தமிழ்நாட்டுல இருக்கா திமுகவுக்கு? அதாவது நலத்திட்ட உதவிகளும் நிறைய தான் செஞ்சிருக்காங்க. பட் ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது, நான் மறுக்கல. அடுத்த 4 மாதங்கள் குரூஷியல். அதுல வந்து தடாலடியா அந்த 10,000 ரூபாய் கொடுத்த மாதிரி இங்க ஏதாவது ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்கன்னா, குறிப்பா பெண்களை
குறிவைத்து ஏதாவது திட்டங்கள் போடப்படுமையானால், அதுவும் ஒன் டைம் கேஷ் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கணும். ஓப்பனாக சொல்கிறேன், ஒன் டைம் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா அவங்களே என்ன பண்ணாங்க, பிரதான் மந்திரி ரோஸ்கார் யோஜனான்னு அந்த 10,000 ரூபாய் கொடுத்த ஸ்கீமுக்கு முன்னால் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கலான்னு யோசிச்சு, இல்லை மொத்தமாக 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு ரெண்டையும் யோசிச்சு நீண்ட விவாதத்துக்கு பிறகு தான் 10,000 ரூபாய் கொடுக்கலான்ற முடிவு வந்தாங்க. அது மனித உளவியலோடு சம்மந்தப்பட்ட விஷயம். இன்ஸ்டன்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் 10,000 ரூபாய் மாதிரி இங்கே ஏதாவது ஜனவரியில், ஏன்னா மார்ச்சில் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும், கொடுக்க முடியாது. பிப்ரவரியிலே பிரச்சனை வரலாம். ஜனவரியில் பொங்கலை ஒட்டி புத்தாண்டு பிறந்தவுடன் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் குறிப்பிடத்தக்க ஒரு தொகை டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் நேரடியாக பெண்களின் வங்கி கணக்குகளுக்கு போகுமே ஆனால், அது தமிழ்நாட்டில் எப்படி பீகாரில் நிதிஷ் ஆட்சிக்கு கொண்டு வந்ததோ அதுபோல மு.க. ஸ்டாலின் அவர்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக அமையும் என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த திசையில் அவர்கள் யோசிப்பதாகவும் தான் நான் கேள்விப்படுகிறேன். நிறைய விஷயங்களை பேர்